வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மிஸ்ட்ரி பாக்ஸ் அன்பாக்சிங் தான் KTMலேருந்து. ஸோ அது வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஈவன் நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோ போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த KTM பார்ட்ஸ் வந்து எவ்வளோ ப்ரோ, இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிசிப்டே இருக்குது. நான் வீடியோவில் எங்கன்னா அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். அண்ட் இதோ இருக்குது பாருங்கள் பாக்ஸு. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்டி பைக்கு வந்தது தான், நம்ம டியூக் 90 BS6 அந்த பைக்குக்கு வந்த பார்ட்ஸ் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த நீங்கள் வந்து ஆக்சிடெண்ட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து எல்லா பார்ட்ஸுமே வந்து திருப்பி கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு வாங்கிட்டு வாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்கிட்டு வந்தால் தான் எந்தெந்த பொருள் வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியும். ஏன்னா ஒரு சில ஷோரூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க பார்ட்ஸ் கொடுக்கலனா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது எது சேஞ்ச் பண்ணாங்க, எது ஓல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பார்ட்ஸ் கொடுத்தா நீங்களே கேட்டு வாங்கிட்டு வாங்க. ஏன்னா அது உங்கள் உரிமை, ஏன்னா நீங்கள் எல்லாமே பே பண்ணுறீங்க. ஸோ அதனால தான். ஸோ அதை பற்றி வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன பார்ட்ஸு, எவ்வளோ ப்ரைஸு, டேக் எல்லாமே நான் சொல்கிறேன். அண்ட் இதோ இருக்குல்ல, நான் அந்த ஷீட் வந்து எங்கன்னா வீடியோவில் கண்டிப்பாக அது 3 ஷீட் இருக்குது, 3 பேஜஸ் இருக்குது. ஸோ டீட்டெயில்டாக அட்டாச் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சரி ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் இங்கே பாருங்கள், இவ்வளோ பொருள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணது நம்ம பீஸ்டி பைக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரு. இதை பிடிடா மனிஷ் பிடிச்சிருக்கான். ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா எங்கே அடிபட்டுருந்துச்சின்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து இதுவாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் ஆகுதுன்னா 1168 ரூபா, 1168 ருபீஸ் வந்து ஆகுது. ஸோ ஹேண்டில் பார் வந்து கீழே வச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது. ஸோ இது உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி அடிபட்டது. அண்ட் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுதுன்னா, டியூக் 90 சில்வர் மெட்டாலிக் மேட் அந்த கலரு, அந்த ஃபேரிங் மாதிரி. ஸோ டெக்கால் அது வந்து பார்த்தீங்கன்னா 1352 ரூபா ஆகுது. 1352 ருபீஸ் வந்து ஆகுது. ஸோ கொஞ்சம் ப்ரைஸ்லாம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது சொல்லப்போனால். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுவாக இருக்குது. அது சைடில் பிடிச்சிக்க மோனிஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் ஆகுதுன்னா, ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா அசம்பிளி லோவர் கிளாம்ப் GDC. இது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, பட் அவங்க டவுட் பட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னா 2153 ரூபா. இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இருக்கிறதுலேயே அதிகம் பொருள். ஸோ நல்லாவே இருக்குது. நான் கண்டிப்பாக இதை வச்சுக்குவேன். சப்போஸ் ஃப்யூச்சரில் எதனா ஆச்சுன்னா கூட மாற்றிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ப்ரைஸ் ஹெவியாக தான் இருக்குது. அண்ட் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா செம ஹெவி. ஏன்னா அந்த ட்ரிபிள் ஜாயிண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்குல்ல, அது மாற்றினது அதுதான். அண்ட் இதை பொடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் அடிபட்டு இருந்துச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் புதுசாக தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு, 1095 ரூபா. 2 செட்டுமே சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ 1095 ருபீஸ் வந்து இது ரெண்டும் ஆச்சு. இதுங்க வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பேர் ஐயோ மறந்துடுச்சு. இதுக்கு பேர் என்னது, கிராப்டைல். ஸோ கை வந்து ஹேண்ட் கிராப்டைல் தான் பின்னாடி. ஸோ இதை வந்து மாற்றணும். இதனுடைய ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியலையே. கிராப் ஹேண்டில் டைல் வந்து பார்த்தீங்கன்னா 665 ரூபா, 665 ருபீஸ் வந்து ஆயிருக்கு. கொஞ்சம் ப்ரைஸ் ஹெவி தான். ஆனால் இந்த சின்ன மேட்டலுக்கு போயிட்டு 665 ரூபா போட்டிருக்காங்க. அண்ட் மிரர் பார்த்தீங்கன்னா ஒன்லி லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும்தான் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ மிரர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு. ஸோ மிரர் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல. நான் வந்து லிஸ்ட்டில் போடுறேன் ப்ரைஸு, நீங்கள் அதையே பார்த்துக்குங்க. அண்ட் மெயின் ஐட்டமே இங்கே தான் இருக்குது. ஸோ இதுவும் எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல. நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுறேன், அந்த இன்வாய்ஸு அதிலே பார்த்துக்குங்க. அண்ட்
இது பார்த்தீங்கன்னா ஸோ ரேடியேட்டர் கார்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேடியேட்டர் கார்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எவ்வளோ ஆச்சுன்னா எல்லாமே இது நிறைய பேஜஸ் இருக்குங்க, அதனால தான் தெரியல. ஸோ குவாட் அசம்பிளி அது வந்து 332 rupees வந்து ஆயிருக்கு ஆக்சுவலாக. அண்ட் லிவர் பார்த்தீங்கன்னா இது சேஞ்ச் லிவர் அதை வச்சுறேன், சைடில் வச்சுறேன். இது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் லிவர் வந்து 762 ரூபா இருக்குது. என்னத்துன்னு தெரில, அவ்வளோ போட்டிருக்காங்க ப்ரைஸை. அண்ட் இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது கீச்சு எடுத்திருக்காங்க போல். ஸோ அந்த இது ஹேண்ட் இது தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட்டு நல்லா தான் இருக்குது இன்னும், பட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் லைட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு, இண்டிகேட்டர் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல ப்ரைஸு, நான் அதையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குல்ல, என்னது கியர் ஷிஃப்டர் பண்ணுறேன் இல்லை, ஸோ அந்த இது தான் அதுவும் போயிருந்துச்சு. ஸோ அதையும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்குல்ல, அங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த இது வாண்ட மேலே அந்த இது நட்டு போல்ட்டு எல்லாமே புதுசாக தான் போட்டாங்க. பார்த்திங்கன்னா இதுவும் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி வந்து பிரேக்ஸு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அடியே பட்டிருக்க போல். ஸோ பிரேக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேறு என்ன இருக்குது ஐட்டமு, இது இன்னும் ஒரு 2 பிரேக்ஸு. அண்ட் அந்த இதுவும் இருக்குல்ல, பார் அண்ட் மிரரில் இருக்கிறது, அந்த இது மிரர் இல்லை கீழே அந்த ஆக்சிலரேட் பண்ணோம்ல அங்கே இருக்குல்ல, அந்த இது ஹேண்டில் பார் அண்டு. ஸோ அதெல்லாம் தான் இருக்குது. அண்ட் பிஸ்டி பாய் இங்கே இருக்குது. இவ்வளோ தான் சேஞ்ச் பண்ணாங்க. அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியாது கேமராவில், நான் ஸோ எங்கன்னா கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். இந்த 3 pages இருக்குது, அதனால தான் என்னால் சொல்ல முடியல. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சேஞ்ச் பண்ணாங்க. ஓகே நண்பா, ஸோ பார்த்தீங்கன்னா நீங்களே இந்த பாக்ஸில் பார்க்கலாம் KTM ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த ரீசன்னால் தான் எப்பயுமே நீங்கள் இது மாதிரி ஆக்சிடென்ட் இல்லை நார்மல் சர்வீஸ் பண்ணுறதுனாலும் ஒரு ஆத்தரைஸ்டு ஷோரூமுக்கு போயிட்டு பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்கள் பைக்குக்கு நல்லது. அண்ட் நீங்களே இங்கே பார்க்கலாம் எல்லா ஸ்பேர்ஸும் இங்கே குமிச்சாச்சு வீடியோ எடுத்த பிறகு. ஸோ நான் எடுத்து பாக்ஸில் போட்டுறேன், ஏன்னா சூப்பர் நல்லா தான் இருக்குது பைக்கும். அண்ட் அண்ணன் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கான். அண்ட் பைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆகிடுச்சு. அண்ட் அண்ணனும் இப்போ நல்லா ஆகிட்டான். ஸோ அண்ணன் கொஞ்சம் மெசேஜ் சொல்லுவான், பார்த்துக்குங்க. ஓகே நண்பா, பைக்கும் அப்டேட் ஆகிடுச்சு, நமக்கும் உடம்பு சரியாயிடுச்சு. சேஃப்டி கியர்ஸோட ஓட்டுங்க, ஹெல்மெட்டு ஜாக்கெட் எல்லாம் சேஃபாக ஓட்டுங்க. நான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஹாப்பி. ஸோ ஆமாம், எப்பயுமே சேஃப்டி கியரு எல்லாமே போட்டுட்டு ஓட்டுங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது அண்ட் நம்ம வண்டிக்கும் நல்லது. ஸோ எல்லாமே ஹாப்பியாக ஓட்டுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. வில் see you in next video. Until then, bye from Shakthi.